Hi students, welcome to Samacheer Study YouTube channel. This video lesson is based on Tamil Nadu State Board New Syllabus Standard 9 Science subject. In Unit 5 Magnetism and Electromagnetism, following topics are covered in detail. Magnetic effect of current, field due to current carrying conductor, Lorentz Force, Fleming's left hand rule, example problems 1 and 2. Students, in last video lesson we discussed about magnetism and basic properties of magnetic field lines, magnetic flux density and everything. In this video lesson, we are going to concentrate on the magnetic effect of current. Okay. So Hans Christian Weierstrass, he is a Danish physicist. He conducted many experiments to find out the magnetic effect of current. அதாவது மேக்னட்டிசத்துக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் தான் இந்த ஏர்ஸ்டட். ஓகே, ஸோ இதுக்காக அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாரு. அந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா, ஒரு சிம்பிளான எலக்ட்ரிக் சர்க்கியூட், யூனிட் 4ல எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படி தானே? See this figure. It consists of one battery and one wire. Okay, it is connected with a switch. So இதுதான் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல ஒரு சோர்ஸ் இருக்கும், அதாவது பவர் சப்ளை இருக்குது, அது இங்க இருக்குது. தென் அது கூட ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அந்த ஒயருக்கு அடுத்தது ஒரு ஸ்விட்ச், ஆருங்கிறது ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் டினோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வந்து ஓப்பன் கண்டிஷன்ல இருக்குது. இப்போ இந்த வயர்ஸ்டோட மெயின் எய்ம் என்னன்னா, கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்கும் மேக்னட்டிசத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஓப்பன் சர்க்கியூட். எந்த ஒரு ஓப்பன் சர்க்கியூட்லேயும் கரண்ட் ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் கரண்ட் கண்டக்ஷன் தேர் ஷுட் பி சம் க்ளோஸ்டு சர்க்கியூட், isn't it? ஸோ இதில் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் இல்லாத டைமில் இந்த வயரில் கரண்ட் கண்டக்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 கேம்பஸ் யூஸ் பண்ணுறாரு. அதாவது மேக்னெட்டிக் கேம்பஸ், மேக்னட்டிசம் இருக்குதா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதில் ஒரு கேம்பஸை பிலோ த வயரும் இன்னொன்று அபவ் த வயரும் செட் பண்ணுறாரு. ஸோ சிம்பிளான ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் அந்த வயர் கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்கு மேலேயும் அதே மாதிரி அதுக்கு பிலோவாகவும் 2 கேம்பஸ் செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல என்ன செக்அப் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்குது, அதாவது ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகாம இந்த மாதிரி ஓப்பன் கண்டிஷன்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கும்போது there is no current flow. At that time there is no deflection in the campus needles. Okay, so இந்த magnetic campus needles உங்களுக்கு தெரியும், அதில் எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லைன்னு சொன்னால் there is no magnetism at all. Okay, so no deflection when there is no current. இது வந்து first setup. Then second setup என்ன பண்ணுறாங்கன்னா, இதே சர்க்கியூட்ல ஜஸ்ட் க்ளோஸ் த ஸ்விட்ச். இந்த சர்க்கியூட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. So there is a closed path for the current to flow. Okay, now the current flows from X to Y. அதாவது current இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, இந்த வயர்ல இப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல அந்த காம்பஸ் நீடில் ஏதாவது டிஃப்ளெக்ஷன் இருக்குதான்னு செக் பண்றாங்க. ஓகே, ஸோ டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. எப்படின்னா, இந்த அபவ் த வயர் செட் பண்ணியிருந்த காம்பஸ்ல ஈஸ்ட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷனும், பிலோ வயர்ல செட் பண்ணியிருந்த கேம்பஸ்ல வெஸ்ட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷனும் இருந்துச்சு. ஸோ இந்த 2 சர்க்கியூட்ஸையும் பாருங்க. இன் ஃபர்ஸ்ட் சர்க்கியூட், இஃப் தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ, நோ டிஃப்ளெக்ஷன் இன் த கேம்பஸ். ஸோ இட் டினோட்ஸ் தேர் இஸ் நோ மேக்னட்டிசம் இஃப் தேர் இஸ் நோ கரண்ட். இங்க வந்து இஃப் கரண்ட் ஃப்ளோஸ் there is deflection in the magnetic campus. So இது என்ன டினோட் பண்ணுது? there is some magnetic field around this current carrying conductor. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட். என்னன்னா, current carrying conductor produces magnetic field around it. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டிங்கிறத செப்பரேட்டாக படிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மேக்னட்டிசம்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டாப்பிக்காக இருந்துச்சு. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்த பிறகுதான் there is some relationship between electricity and magnetism ப்ரூவ் பண்ணாங்க. Every current carrying conductor produces magnetic field around it. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல
current carrying conductor la magnetic field இருக்குதுன்னு prove ஆச்சு. But we can find the direction of magnetic field also. So magnetic field ஓட direction கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு rule இருக்குது. அந்த rule தான் right hand thumb rule. So the direction of magnetic lines around the current carrying conductor is determined by this rule. இந்த rule ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம் students. See this figure. இந்த figureல என்ன பண்ணியிருக்கிறோம்? This is current carrying conductor. இந்த current carrying conductorல current ஓட direction upwardsல இருக்குது. See this? This is upwards. So இந்த current carrying conductor உங்களோட right handல பிடிச்சிருக்கணும். Okay. So hold the wire with 4 fingers of your right hand with thumbs up position. Thumbs up position இதுதான் இல்லையா? இந்த upsideல உள்ள thumb வந்து denotes the direction of current. If the direction of current is towards the thumb, then the magnetic lines curl in the same direction as other 4 fingers. So இப்போ இந்த thumb வந்து upward directionல இருக்கும்போது உங்க கையில உள்ள அந்த right handல உள்ள remaining 4 fingers எப்படி இருக்கும்? அந்த வயரை எலக்ட்ரிக் வயரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படித்தானே? ஸோ இந்த டைரக்ஷன் தான் இந்த curl of the fingers. It denotes the direction of magnetic field. ஓகே, நல்லா நோட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல என்ன பார்த்தோம்? எவ்ரி கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஹேவிங் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம். அப்போ கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன்ல இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல ரைட் ஹேண்ட்ல தம்ப் வந்து கரண்டோட டைரக்ஷன்ல இருக்கிறது மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா ரிமைனிங் 4 fingers denotes the direction of magnetic field lines. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம 2 கான்செப்ட் பார்த்துருக்கோம். என்னெல்லாம்? எவ்ரி கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஹேவிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், the direction of magnetic field around the current carrying conductor is denoted by right hand thumb rule. Okay, so இப்போ 2 rules பார்த்தாச்சு. அடுத்தது the strength of the magnetic field at a point due to the current carrying wire. So current carrying wireல magnetic field இருக்குது. அந்த magnetic field எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பார்க்க போறோம். It depends on 4 factors. One is current in the wire. So current ஓட magnitude, அதாவது current வந்து எப்பவுமே ஆம்பியர்ஸ்ல டினோட் பண்ணுவோம். இப்போ ஆம்பியர்ஸோட அளவு கூடுதலா இருந்தா இந்த magnetic field ஓட ஸ்ட்ரெங்த்தும் கூடுதலா இருக்கும். They are directly proportional. அதே மாதிரி distance of the point from the wire. இதுல பாருங்க, இப்போ இது வந்து current carrying conductorனா அதுல இருந்து distance கூட கூட magnetic field lines ஓட strength வந்து reduce ஆகும். அது எந்த அளவுக்கு இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்கு நியர்பை இருக்குதோ அந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட ஸ்ட்ரென்த் கூடுதலாக இருக்கும். ஓகே ஓகே, நவ் அடுத்த கான்செப்ட் என்னன்னா ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்த்தோம்? எவ்ரி கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஹேவிங் இட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது என்ன எஃபெக்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ see this figure. This is current carrying conductor. ஆரஞ்சு கலரில் டினோட் பண்ணியிருக்கிறது current carrying conductor. இந்த current carrying conductor இன்னொரு மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். Okay, so this experiment is conducted by Michael Faraday in the year 1821. He discovered that a current carrying conductor also gets deflected when it is placed in a magnetic field. ரொம்ப simple concept students. அதாவது ஒரு current carrying conductor இன்னொரு பெர்மனன்ட் மேக்னெட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதுல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவுல பிளேஸ் பண்ணி இருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ப்ரீவியஸ் கான்செப்ட் ஞாபகம் வரணும். என்னது? எவ்ரி கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஹேவிங் இட்ஸ் ஃபீல்டு, அப்படிதானே? ஸோ இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ல இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகே, ஸோ டியூ டு தீஸ் 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் this conductor will get deflected. அதைத்தான் இங்க பார்க்க போறோம். ஓகே, so see this figure. இதை 2 dimensional figure வரைஞ்சிக்கலாம். இந்த 2
நேச்சுரல் மேக்னெட்ல இருக்கக்கூடிய அதாவது பெர்மனன்ட் மேக்னெட்னால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த ரவுண்ட்ல இன்டூ மார்க்ஸ் போட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ த பேஜ்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆரஞ்ச் கலர் ரெப்ரசன்ஸ் தி கண்டக்டர். ஸோ நவ் லெட் அஸ் அஸ்யூம் there is no current in the conductor. கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகலை, அப்போ எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும், ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்குது. எது? இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ல there is no magnetic field in this conductor because there is no current. Okay, so second case, current is flowing upward direction. See this, current is flowing upward direction. So in the current carrying conductor la in the direction la flow ஆகுது. இப்போ என்ன ஆகும்? This contains a magnetic field. Already there is some magnetic field. Due to the interaction of these two magnetic fields, this current carrying conductor gets deflected. நல்லா பாருங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய current carrying conductor இன்னொரு டைரக்ஷன்ல வளைஞ்சிருக்குது, அதாவது டிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி கரண்டோட டைரக்ஷனை இப்போ சேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் அப்பர் டைரக்ஷன்ல கொடுத்த கரண்ட்டை இப்போ டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? எகெயின் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷன் மாறும். ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா இதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, இந்த டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. பாருங்க நல்லா, current carrying conductor, current is flowing from top to bottom. So in this condition also there is interaction between the permanent magnetic field as well as current carrying magnetic field. Due to that, the conductor deflects in opposite direction. So இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான். There is some force acting on the current carrying conductor in a magnetic field. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட்டே ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். என்னன்னா, current carrying conductor is kept in a magnetic field. அதுதானே இது. current carrying conductor எதுல வச்சிருக்கிறோம்? ஒரு magnetic fieldல வச்சிருக்கிறோம். So there is a force acting on the current carrying conductor. அவ்வளவுதான். எதனால அந்த ஃபோர்ஸ் வருது? there is some interaction between two magnetic field. ரெண்டு magnetic field அதெல்லாம் ஒரு magnetic field தான். இந்த ரெண்டு magnetic நார்த் டு சவுத் போலுக்கு இடையில இருக்கிற ஒரு magnetic field. another one magnetic field is the field due to the current carrying conductor. Okay, so ரெண்டு magnetic fieldம் interact ஆகிறதுனால ஒரு force வருது அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த மைக்கேல் ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்டோட கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இந்த ஃபிகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் கெப்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே டயக்ராமை 2 டைமென்ஷனல்ல வரைஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னா, நார்த் டு சவுத் இது வந்து ஃபீல்ட் டியூ டு பெர்மனன்ட் மேக்னெட். ப்ரீவியஸ் டயக்ராம் தான். ஓகே, அடுத்தது இந்த சென்டர்ல இருக்கிறது என்னது? கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஸோ 2 டைமென்ஷன்ல இருக்கிறதுனால கரண்ட் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் இன்டு த பேஜ், அதாவது இன்சைடு போறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 2 டைமென்ஷன்ல இப்படி மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்க, பெர்மனன்ட் மேக்னெட்ல ஒரு ஃபீல்டு இருக்குது நார்த் டு சவுத். தென் there is field due to current carrying conductor. அது இந்த மாதிரி எந்த ஷேப்ல இருக்கும்? ரவுண்ட் ஷேப்ல, அதாவது கர்லிங் ஷேப்ல அதை சுத்தி இருக்கும். எவ்ரி கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஹேவிங் இட்ஸ் ஃபீல்டு. அதுதான் இந்த டைரக்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகுது? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இன்டராக்ஷன்னால இந்த கண்டக்டர் டவுன்வர்ட்ஸா மூவ் ஆகுது. there is some force acting on this conductor which tends to move it in the downwards direction. இதைத்தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துருக்குறோம். எதுக்காக இந்த கான்செப்டை எகெயின் அண்ட் எகெயின் நான் சொல்றேன்னா, this is the basic principle of motor. அதாவது நம்மளோட ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய டிசி மோட்டாரோட ஒர்க்கிங் பிரின்சிபிள் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வருது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். தேர் இஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அதுதான் வந்து டிசி மோட்டரோட ஒரிஜினல் பிரின்சிபிள். ஓகே, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, ஒன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் த பெர்மனன்ட் மேக்னெட், another one magnetic field is created by the current carrying conductor. Okay, students, now this force
last video la sollirundhen there is some force acting on the conductor nu and the force oda magnitude eppadi irukum and the force oda name enna nu pathina Lorentz force. H.A. Lorentz found that charge moving in a magnetic field in a direction other than the direction of magnetic field experiences a force. It is called magnetic Lorentz force. So there ரெண்டு interaction இருக்குது, ரெண்டு magnetic field இடையில interaction இருக்கும்போது அந்த கண்டக்டர்ல ஒரு force வருது. அதோட magnitude எப்படி இருக்கும்னா directly proportional to the current and its length and its magnetic field. F is equal to ILB. அதுதான் Lorentz force. If a current I is flowing through a conductor of length L kept perpendicular to the magnetic field B, then the force F experienced by it is given by the equation Lorentz force F is equal to ILB. இதுல Iங்கிறது current, Lங்கிறது அதோட length, அந்த current carrying conductor ஓட length, and B வந்து magnetic field. ஓகே, ஸோ இப்போ ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்னன்னு பார்த்துட்டோம், அதாவது அதோட அளவு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். அடுத்தது this force has the direction. ஸோ என்ன டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸ் இருக்குங்கிறத டினோட் பண்ணுறது தான் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, உங்களுக்கு புக் பேக்கில் ஆன்சர் இன் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், ஸ்டேட் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ இந்த ரூலை வந்து தியரட்டிக்கலாக படிக்கிறத விட இந்த ஃபிகரை ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். பாருங்க, யூ ஹாவ் டு ஸ்ட்ரெச் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் perpendicular to each other. அதாவது மூணு ஃபிங்கர்ஸை perpendicular to each other இருக்கிறது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கிறது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். என்ன ஃபிங்கர்ஸ்லாம்? தம், ஃபோர் ஃபிங்கர்ஸ் அண்ட் செகண்ட் ஃபிங்கர். தம், ஃபோர் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர் இல்லைன்னா மிடில் ஃபிங்கர். ஓகே, இந்த மூணு ஃபிங்கர்ஸையும் ஒன்றுக்கு ஒன்று perpendicular இருக்க மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா திஸ் ரிலேட் டு திஸ் ஃபிகர். நல்லா பாருங்க, இதில் மேக்னெட்டில் இதே மாதிரி அதே டைரக்ஷனில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிறோம். நவ் யுவர் ஃபோர் ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு, அதாவது நார்த் டு சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது அப்படித்தானே, அதை வந்து இந்த ஃபோர் ஃபிங்கர் டினோட் பண்ணுது. நவ் திஸ் கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இந்த வயலட் கலரில் கொடுக்கறது கரண்ட் கேரியிங் கண்டக்டர். கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் கரண்ட் என்ன டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுங்கிறத உங்களோட செகண்ட் ஃபிங்கர் அதாவது மிடில் ஃபிங்கர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்டில் உள்ள லைன்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸை ஃபோர் ஃபிங்கரும் கரண்ட் கேரியிங் கண்டக்டரோட கரண்ட் டைரக்ஷனை மிடில் ஃபிங்கரும் ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா இந்த கண்டக்டர் எந்த பொசிஷனில் மூவ் ஆகுங்கிறத தம் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி வி ஸ்டடிட் there is some interaction of two magnetic field. ஒரு magnetic field permanent magnetனால வருது, அதை four finger represent பண்ணுது. and current carrying conductorனால இன்னொரு field வரும், அந்த current carrying conductorல current directionனை உங்களோட second finger represent பண்ணுது. so your thumb represents the motion of the conductor. ஓகே, இவ்வளவுதான் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க. தம்பில் அந்த எம் கேபிட்டல் லெட்டர் போட்டு இட் ரெப்ரசன்ட்ஸ் மூமெண்ட், ஃபோர் ஃபிங்கர் எஃப் ரெப்ரசன்ட்ஸ் ஃபீல்ட், செகண்ட் ஃபிங்கரில் உள்ள சி ரெப்ரசன்ட்ஸ் கரண்ட். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அதை ரூலாக பார்க்கணுன்னா while stretching the three fingers of left hand in perpendicular manner with each other, if the direction of the current is denoted by middle finger of the left hand and forefinger is for the direction of magnetic field, then the thumb of the left hand denotes the direction of the force or movement of the conductor. So இந்த லாவை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு thumb, forefinger and second finger அது எதை denote பண்றதுங்கிறத நோட் பண்ணிட்டீங்கன்னா you can write it very easily. Okay. Now let us discuss the problems. These are related to Lorentz force. A conductor of length 50 cm carrying a current of 5 amperes is placed perpendicular to a magnetic field of induction 2 × 10⁻³ Tesla. Find the force on the conductor. So in the problem நீங்க பாத்தீங்கன்னா length கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி current value is also given and
magnetic field of induction field in terms of Tesla. Find the force on the conductor. We know the force on the conductor formula ILB. Unit என்னது Newton. Okay. So இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 5 amperes. Okay. Then L length வந்து 50 centimeter கொடுத்திருக்கிறாங்க. But you know that SI unit of length is meter. So convert this centimeter into meter. So 50 into 10 power minus 2 meter. Then B value is given in Tesla. So no need to change it. Directly you substitute all these values. 5 into 50 into 10 power minus 2 into 2 into 10 power minus 3. So answer என்ன கிடைக்கும்? 5 into 50 into 2. இந்த numerical values எல்லாம் multiply பண்ணீங்கன்னா 500 multiplied by 10 power minus 5 னு கிடைக்கும். இந்த 500 நீங்க எப்படி எழுதலாம்? 5 னு எழுதுனீங்கன்னா இதுல 2 values அதாவது 10 power minus 3 னு எழுதிக்கலாம். 5 into 10 power minus 3 னு rearrange பண்ணி எழுதுனீங்கன்னா இதுதான் உங்களோட answer. Force on the conductor is 5 into 10 power minus 3 Newton. Okay. So this is very simple problem. Direct substitution only. Then second problem. A current carrying conductor of certain length kept perpendicular to the magnetic field experiences a force F. What will be the force if the current is increased 4 times, length is halved and the magnetic field is tripled? So இதுவும் வந்து previous problemத்தோட formula தான். That we know that force is equal to ILB Newton. But இங்க என்னன்னா இவங்க கொடுத்திருக்கிற valuesக்கு force எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். Let us consider force for this new case is F1. Okay. So இவங்க கொடுத்திருக்கிற conditionை substitute பண்ணலாம். I வந்து என்ன ஆகுது 4 times increase ஆகுது. Let I is equal to 4 into I. L என்ன ஆகுது halved அதாவது reduce ஆகுது 1 by 2 L. அதே மாதிரி magnetic field is tripled அப்படின்னா என்னது 3 times increase ஆகுது. So B is equal to 3 into B. Substitute பண்ணலாமா? 4I multiplied by 1 by 2L into 3B. So இதுல numerical values எல்லாம் multiply பண்ணா answer என்ன கிடைக்கும்? 6 into ILB. ILB எப்படின்னு எழுதுவோம்? Force. So answer என்ன? Force increases 6 times. அதாவது நம்மளோட Lorentz force 6 timeக்கு increase ஆகுது. அதுதான் இந்த problemத்தோட answer. Okay students, hope you understand all the concepts covered in this topic. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.